ஐயப்பன் பிறந்த கதை தெரியுமா? முன் மகிஷி என்கிற அரக்கி தனது சகோதரன் மகிஷாசுரன் மறைவுக்கு தேவர்கள் தான் காரணம் என்று எண்ணி அவர்களை பழிவாங்க பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரிந்தாள். அதன் பலனாக பிரம்மர் அவள் முன் தோன்ற சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கும் பிள்ளை மூலியமாக தனக்கு அழிவு வர வேண்டும் என்று வேண்டினாள். கேட்ட வரம் கிடைத்தது. தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மக்களையும் சிறைப்பிடித்து சித்திரவதை செய்தாள். அக்கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடமும் விஷ்ணுவிடமும் முறையிட்டனர். அதனால் விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுக்க சிவபெருமானுக்கும் மோகினி அவதாரத்தில் இருந்த விஷ்ணு பகவானுக்கும் சர்வ வல்லமை பொருந்திய ஐயப்பன் பூலோகத்தில் குழந்தையாக அவதரித்தார். மறுபுறம் பந்தளத்து அரசன் ராஜசேகரன் குழந்தை வரம் வேண்டி இடைவிடாமல் சிவபெருமானை வேண்டி வந்தார். ஒருமுறை வேட்டைக்கு சென்று பம்பை நதிக்கரையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்க நதிக்கரையில் ஐயப்பனை கண்டார். அப்பொழுது அங்கு ஒரு முனிவர் தோன்றி இக்குழந்தையை உன்னுடன் எடுத்துச் செல் என்று கூறி மறைந்தார். பின் அவரே பகவான் ஐயப்பனுக்கு வளர்ப்பு தந்தையாகி